ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஸ்னேஹாஸ் குக்கிங் டைரி. இன்றைக்கி வெஜிடேபிள் பிரியாணி செஞ்சுக்கலாம். ஒரு கண்டெய்னரில் ஆயில் ஊற்றிக்கலாம். ஆக்சுவலாக ஃப்ரெண்ட்ஸ், இது சொல்லப்போனால் ஒரு அவசர பிரியாணின்னு தான் சொல்ல முடியும். ஆயில் ஊற்றி பட்டை, கிராம்பு, ஏலக்காய் ஆட் பண்ணிக்கலாம். வெளியில் போயிட்டு வந்து வீட்டில் ஒன்றும் இல்லை, இமீடியட்டாக சரி பிரியாணி செஞ்சிடலாம், சாம்பார் சாதம் செய்ய டைம் ஆகும்னு சொல்லிவிட்டு இந்த முடிவு எடுத்தேன். மடன் பட்டாணி இருந்துச்சு, எடுத்து சுடு தண்ணியில் ஊற வச்சுட்டு அது வேகிறதுக்கு போட்டுட்டேன். வெஜிடபிள்ஸ் கட் பண்ணிவிட்டேன். ஆனியனை கட் பண்ணிவிட்டேன். நான் ஒரு 3 ஆனியன் போடுறேன். ஆயில் ஊற்றிட்டு பட்டை, கிராம்பு, ஏலக்காய் போட்டுட்டோம். ஆனியன்ஸும் பிரியாணிக்கு வதங்குற மாதிரி நல்லா கோல்டன் ப்ரௌனாக வதங்கட்டும். நான் ரைஸும் கழுவி ஊற வச்சுட்டேன். 1/2 kg ரைஸ் தான் எடுத்திருக்கேன், பாஸ்மதி அரிசி. அந்த ஆனியன்ஸு புதினா எல்லாம் நல்லா வதங்கி 2 ஸ்பூன் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் ஆட் பண்ணிக்கலாம். ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட்டு நல்லா வதங்கிடுச்சு. சீரகம் தூள் போட்டுங்க. நம்ம ஆல்ரெடி பச்சை மிளகா போட்டிருக்கோம். சில்லி பவுடர் பார்த்து போட்டுங்க. நான் ஒரு 2 டீஸ்பூன் அளவு சில்லி பவுடர் போடுறேன். பாருங்கள், குட்டி டீஸ்பூனில் 2 டீஸ்பூன் சில்லி பவுடர் போட்டேன். அப்புறம் கரம் மசாலா ஆட் பண்ணிக்கலாம். ஹோம்மேட் கரம் மசாலா. இந்த ஆயிலில் இதெல்லாம் மிக்ஸ் பண்ணிக்கலாம் ஒரு 2 செகண்டு. 1 டேபிள் ஸ்பூன் அளவு தயிர் வச்சுருக்கேன், ஆட் பண்ணிக்கலாம். உப்பு போட்டுக்கலாம். டொமேட்டோ சீக்கிரமே ஸ்மாஷ் ஆகிடும். நீங்கள் உப்பு போட்டிங்கன்னா டொமேட்டோ ஸ்மாஷ் ஆனது. நம்ம எடுத்து வச்சுருக்கேன் வெஜிடபிள்ஸ் ஆட் பண்ணிக்கலாம். 2 பொட்டேட்டோ, 2 கேரட்டு, கொஞ்சம் பீன்ஸு. ஆல்ரெடி உப்பு போட்டிருக்கோம், பார்த்து போட்டுக்கோங்க அப்புறமா தேவைப்பட்டால். நெக்ஸ்ட்டு நம்ம பாயில் பண்ணி வச்சு க்ரீன் பீஸ் ஆட் பண்ணிக்கலாம். வெஜிடபிள்ஸ் நல்லா குக் ஆகிடுச்சு. மசாலாவில் எடுத்து வச்சுருக்கேன். ரைஸ் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம ஹாட் வாட்டர் ஊற்றிக்கலாம். ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு ஹாட் வாட்டர் நான் மெஷர் பண்ணி தான் வச்சுருக்கேன். அப்படின்னா பாஸ்மதி அரிசிக்கு 1 கப், ரைஸ்க்கு 1.5 கப் மெஷர்மெண்ட் தண்ணி தான் வச்சுருக்கேன். எல்லாமே ஆட் பண்ணிக்கலாம். இந்த ஸ்டேஜில் நீங்கள் உப்பு காரம் டேஸ்ட் பார்த்துக்கோங்க. இப்போ நான் 1/2 லெமன் போடுறேன். நான் 15 மினிட்ஸ் டைமர் வச்சேன். கரெக்டாக 15 மினிட்ஸ் வச்சு எடுத்தேன். பிரியாணி பாருங்கள், சூப்பராக ரெடி ஆகிட்டு இருக்கு. சாப்பாடு சர்வ் பண்ணிக்கலாம். வெஜ் பிரியாணி. உங்களுக்கு இந்த ரெசிபி பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ், ரிலேட்டிவ்ஸ்க்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.